அரை லெவல் போங்க நண்பர்களே. தாறுமாறு தக்காளி சோறு. நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் பிளாஸ்ட் ப்ரோ. ஒரு மாறிப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. நம்ம சேதனங்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இத்தனை நாட்கள் நான் கவனிச்சிட்டு இருக்கேன். முக்கியமா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் சேதனை வந்து வருவாரு, சும்மா நார்மலா பேசுவாரு, எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா அட்ரஸ் பண்ணாம பொதுவா எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருப்பாப்ல. அந்த வகையில இந்த வாரமும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா நேத்து வச்சு செஞ்சுட்டாப்ல ப்ரோ. நேத்துலாம் இந்த எபிசோட பார்த்து லைவ் வர முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம். பட் என்ன பண்ண, என்னால என்னோட பர்சனல் விஷயத்தை வந்து தவிர்க்க முடியல. அந்த ஒரு ரீசனால தான் போயிட்டேன். ஸோ அதனால நீங்க என்ன மன்னிச்சுக்கணும். ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சு டே 1ல இருந்து நான் லைவ் வராமல் இல்லை. கண்டிப்பா லைவ் வந்துருவேன். அது மொக்க எபிசோடா இருந்தா கூட கண்டிப்பா லைவ் வந்து உங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் இப்படி ஒரு எபிசோட என்னால லைவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்திருக்கும். எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா நம்ம எதிர்பார்த்த ஏகப்பட்ட விஷயங்களை சேதனை உள்ள பேசியிருக்காங்க. அதுல முதல்ல திவாகரை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்ல போனா என் மனசுல உள்ள பாரமே இறங்கி போச்சு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா திவாகரை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வெளியே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே விஷயத்தான் உள்ளேயும் பண்ணிட்டு இருக்காரு. வெளியே சும்மா போனை எடுத்து வச்சு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஆன் பண்ணி யாரையா தப்பு தப்பா பேசுறது, திட்டுறது, கத்துறது, அது மட்டும் இல்லாம நடிக்கிறவங்க பேர்ல நம்மளை போட்டு கொல்றது, இந்த மாதிரி விஷயத்தை தான் வெளியே பண்ணிட்டு இருந்தாப்ல. சேம் அதே விஷயத்தை தான் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருந்தாப்ல. இதை யாரும் தடுக்க மாட்டாங்களா, இவரை தடுக்க ஆள் இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நேத்து சேதனை வச்சு செஞ்சுட்டாப்ல. முக்கியமா அந்த தகுதி மேட்டரை எடுத்து பேசினது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருந்தது. ஏன்னா இவர் விடுற வார்த்தைகள் ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, கானா வினோத் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை விட்டுருந்தாரு. எச்எஸ் ஓரத்தினா கானா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. அந்த வார்த்தை ரொம்ப மோசமா இப்ப வெளியே வெடிச்சிட்டு இருக்குது. அதாவது முக்கியமா அந்த கானா இதுல இருக்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வீடியோ கிளிப் எல்லாம் எடுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எச்எஸ் ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு திவாகரை போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேத்து சேதனை இவ்வளவு விஷயத்தை அட்ரஸ் பண்ணது ரொம்ப நல்லது நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து ஓகேவா ஃபீல் ஆகும். ஓகேப்பா, தப்பு பண்ண மனுஷனை போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் ஓகேவா ஃபீல் ஆகும். அந்த வகையில் நம்ம சேதனை கேட்டதுல ஒரு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தோம். ஓகேவா? அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமா பார்த்தரலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து தட்டி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, உன்ன இந்த வீட்டுக்குள்ள ரீல்ஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள நீங்க ரீல்ஸ் பண்ண மட்டும் வரல. இது நீங்க வெளியே இருந்து சும்மா உங்க போனை பிடிச்சி பண்ற விஷயங்கள் கிடையாது. வெளியே இருக்கும் போது அதே விஷயத்தை தான் பண்ணீங்க, வீட்டுக்குள்ள போய் அதே விஷயத்தை தான் பண்றீங்க. அப்ப என்ன மாறுதல் இருக்கு? அப்ப எதுக்கு நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டாப்ல. தரமான கேள்வி. எப்படி தரமான கேள்வி. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவர்கிட்ட போயிட்டு யாராச்சும் நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்டா உடனே என்ன டைலாக் எடுத்து வைப்பாரு தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள நான் எவ்வளவு நடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, எவ்வளவு நடிச்சிட்டு இருக்கேன், எவ்வளவு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மாதிரி தான் பேசுவாரு. இந்த வீட்டுக்குள்ள இவர் ரீல்ஸ் எடுக்க வரல. அண்ட் இவர் எடுக்கிறதுக்கு பேரு ரீல்ஸும் கிடையாது. சும்மா கேமரா முன்னாடி கேமராவை பார்த்து காரி துப்பிட்டு இருக்காரு. அந்த விஷயத்த ரீல்ஸ்னு சொல்லிட்டு அவரே சுத்திட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உடனே கேமரா முன்னாடி வந்து தமிழ்நாட்டு மக்களை நான் தான் நடிப்பு கிறுக்கன் பேசுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாப்ல. அந்த இதுக்கு யாருமே எண்டு கார்டு போட மாட்டாங்களாப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சேதனை ஒரு எண்டு கார்டு போட்டாப்ல. வெளியே பண்ண விஷயத்தையே ரிட்டர்ன் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள போயிருக்கணும்? எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள போயிருக்கணும்? இந்த மாதிரி விஷயங்கள் நீ பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க ரீல்ஸை பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்லல, ஆனா ரீல்ஸை மட்டுமே பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு விஷயம், அதுதான் முக்கியமான மேட்ரு. இந்த சட்ட மேட்ரு வந்திருக்கும்ல, அந்த சட்ட மேட்ருக்கு முன்னாடி திவாகர்ட்ட ஒரு விஷயங்களை கேட்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா, சரிப்பா பிரவீன் வந்து உங்களை கூட்டாரு, சட்டை போடாம வெளியிருந்து ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தீங்க. அப்போ பிரவீன் வந்து உங்களை கூப்பிடுறாரு. காரணம் பிக் பாஸ் வந்து சட்டை போட சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் உங்களை யூனிஃபார்ம் போட சொன்னதுனால பிரவீன் வந்து உங்களை சொல்றாரு. அப்போ நீங்க எதனால யூனிஃபார்ம் போடாம பிரவீன் பேச்சை கேட்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது தண்ணி போல அந்த இடத்துல ஒரு டயலாக் விடுறாரு. சார், நான் ஒரு சீன் எடுத்து நடிச்சிட்டு இருந்தேன் சார். நான் வந்து பிக் பாஸ் சொல்றதுக்கு முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நடிச்சு கடைசி இதில் இருந்து சார் வெறும் 30 செகண்ட் தான் அதுக்கப்புறம் இருக்கும் சார். வெறும் 30 செகண்ட் தான் இருக்க போகுது. அதில் வந்து பிரவீன் வந்து வேணுக்குன்னே சொன்னேன் தான் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல. இதுக்கு சேதனை பிளாஸ்ட் ஆயிட்டாப்ல. இந்த மாதிரி விஷயத்தை நான் கூட யோசித்து பார்க்கல. சேதனை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. என்னன்னா, அப்போ இந்த வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து நீங்க ரீல்ஸ் எடுக்கிறத தடுக்கிறாரா? நீங்க ரீல்ஸ் எடுக்கிறத பிக் பாஸ் தடுக்கிறாரு அப்படித்தானே? ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து பிக் பாஸை மதிக்க வரல, நீங்க ரீல்ஸ் எடுக்க தான் வந்திருக்கீங்க அப்படித்தானே சொல்லிட்டு கேட்டோன்னே தண்ணி பழத்துக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதுல சேதனை பயங்கரமா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்திருக்குது பிக் பாஸ் என்னெல்லாம் சொல்றாரோ அதை செய்யறதுக்கு மட்டுமே. வீட்டுக்குள்ள டாஸ்க் வச்சா செய்யணும். பிக் பாஸ் கூட்டு லிவிங் ஏரியால உட்கார சொல்றாருன்னா உட்காரணும். எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கும், எல்லா விஷயத்துலயுமே ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. சும்மா பிக் பாஸே சொன்னாலும் நான் ரீல்ஸ் எடுத்து தான் இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து பிரவீன் சொல்றாரு, 10 தடவைக்கு மேல சொல்றாரு. அப்போ பிரவீன் பேச்சை கேட்காம இருந்து நான் ரீல்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணா அப்ப பிக் பாஸ் பேசே கேட்க மாட்டேங்க. பிரவீன் சொன்னாலும் மதிக்க கூட நிக்கிறீங்க அப்படித்தானே? அப்ப அது என்ன இது? அப்ப நீங்க என்ன மைண்ட் செட்ல இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த கத்திர மேட்ரு அதுவுமே தரமா அடிச்சாப்ல. சும்மா கத்தி
கத்திக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு எடுத்தாலும் கத்துறீங்க, கத்திக்கிட்டு மட்டும் தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை நீங்க அந்த எபிசோட்ல ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கத்திர மேட்டரை சேதனை போட்டு அடின்னு அடிச்சு போயிருப்பாங்க. அதுல எப்பவும் போல நம்ம தண்ணி பழம் திருந்தாம என்ன பண்றாருன்னா நேரா போயிட்டு விஜய் பாருட்ட உட்காந்துட்டு, இங்க பாத்தியா நம்மளை இவங்கெல்லாம் ட்ரிகர் பண்ணி ஒரு இது பண்ணுறாங்க, அப்போ நம்ம பேசுகிற கருத்து மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே போகுது போல், நம்ம சவுண்டு மட்டும் தான் வெளியே அதிகமாக கேட்குது, நம்ம என்ன பண்ண இவங்கெல்லாம் சேர்ந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, நம்மளை பேச விடாமல் கொடுமை பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி தான் பேசி ஆகணும், கத்தி தான் ஆகணும், என்ன பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இவர் திருந்தலமாமா, இவர் திருந்தவும் மாட்டாரு ப்ரோ. ஏன்னா இவருக்கு நான் சொல்றேன்ல, இவர் இப்படித்தான் ஏதோ ஒன்று குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது அங்கத்தான் போகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரை சேதனை அவ்வளோ விஷயங்களை சொல்லி அடிச்சு போட்டு போயிருக்காப்புல. போனதுக்கு அப்புறம் கூட இங்க போய் விஜய் பாரோட்ட உட்காந்துட்டு இவங்களால தான் நம்ம கத்தணும், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை கத்த வச்சுட்டாங்க பாரு, இப்போ நமக்கு மட்டும் கெட்ட பேரு, அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, அப்போ நம்ம மட்டும் தான் வெளியே அதிகமாக தெரியுறோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மேட்டரை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த சட்ட மேட்டரை கனி அவர்களை வச்சு அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்த வீடியோல சொல்றேன். ஏன்னா அந்த நெக்லஸ் ஃபேமிலியை போட்டு சேதனை பொளந்துட்டாப்ல, அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் இந்த இடத்துல திவாகர் வந்து கனி அவர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களா, அந்த விஷயத்தையும் அழகா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, கனி அவர்கள் உங்களை பார்த்து சட்டை போடல, சட்டை போடாதது நாகரிகமா இல்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே. நீங்க கனியை பார்த்து என்ன சொன்னீங்க, அதுக்கு நீங்க வந்து கனியை பார்த்து என்ன சொன்னீங்க அப்படிங்கும்போது டக்கு நம்ம திவாகர் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, சார் அவங்க வந்து இந்த நாகரிகம் அப்படின்னு பேசணுன்னே நீங்க வந்து எஃப்ஜியை கட்டி பிடிக்கிறதும் எனக்கு அநாகரிகமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் சார். சேதனை பொளந்துட்டாப்ல, இதுதான் அவங்க தகுதியா, இதுதான் அவங்க தராதரமா, நீங்க சொல்ற தராதரம் இதுதானான்னு சொல்லிட்டு பொளந்துட்டாப்ல. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் இந்த இடத்தையும் திருப்பி விஜய் பாருட்ட போய் சொல்லி விஜய் பாரு இந்த இடத்துல ஒரு பல்ட்டி அடிச்சாங்க, எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அங்கே பயங்கரமான ரோஸ்ட்டு சேதனை வச்சு செஞ்சு அனுப்பிவிட்டாப்ல. அனுப்பிவிட்டோன்னே நேராக விஜய் பாருட்ட போய் உட்காந்து பேசும்போது விஜய் பாரு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இருந்தாலும் நீ எஃப்ஜே பார்த்து இப்படி சொன்னது தப்பு, எஃப்ஜே கனியை பார்த்து இப்படி சொன்னது தப்பு, இது ரொம்ப தப்புன்னு இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அன்னைக்கு அந்த நடு வீட்டில் வச்சு பேசும்போது அவருக்கு ஆப்போசிட்ல எதுவுமே பேசலை, அவருக்கு சப்போர்ட்டிவாக நின்றுட்டு ஆமாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாகரிகம், அவர் பண்ண அநாகரிகமானு சொல்லிட்டு பயங்கரமாக தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ அப்படியே நம்ம சேதனை தண்ணி பழத்தை அடிக்க ஆரம்பிச்சோன்னா இப்படி ஒரு பல்ட்டி அடிச்சு நீ பண்ணது தப்புனே, இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பல்ட்டி அடிச்சாச்சு. என்ன ஒரு பல்ட்டி கேம்டா அப்பா. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களான்னு தெரியல, வாண்டடா சேதுன்னு ஒரு சில பேரை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இது ஆக்சுவலாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ளே வியானாவுக்கு பாராட்டுகள் உழுது, வீட்டுக்குள்ளே காமு மாமாவுக்கு பாராட்டுகள் உழுது, வீட்டுக்குள்ளே விஜே பாருக்கு பாராட்டுகள் உழுதுன்னு இல்லை. இந்த 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வரப்போகிற நாட்களில் பயங்கரமாக கேம் ஆடுறாங்க பேரில் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஓவராக சீன் போடணும், ஒயில்ட் கார்டு அவங்கள பிடிச்சி அடிக்கணும், அதை வச்சு கண்டென்ட் வரணும்னு சொல்லிட்டு தான் உசுப்பேத்தி விட்டுட்டு போகிறாங்க. மற்ற எல்லாருக்கான தப்புகளை வந்து சேதனை உடச்சு விட்டு போயிருக்காப்புல. இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் பிளேயர் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகேவா, எக்ஸ்ட்ரா கீ கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஆடுமா, ஒயில்ட் கார்டெலாம் உள்ளே வராங்க, அப்போ வரப்போகிற வரங்க இன்னும் கொஞ்சம் ஆடுவேன், அது எங்களுக்கு கண்டென்ட் தான் அப்படின்ற மாதிரி கிண்டி விட்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் திவாகரை வச்சு செதுக்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ரீல்ஸ் எடுக்க வரல, தகுதி தராதரம் நீ பேசக்கூடாது, அது உனக்கு ரைட்ஸ் கிடையாது, அண்ட் அடுத்த ஆளை பற்றி பேசும்போது நீ அதை புரிஞ்சு பேசிக்கோ, அதுதான் உன்னோட தராதரம் அப்படின்ற மாதிரி திவாகரை வச்சு தனியாக செஞ்சுட்டாப்ல. பட் இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், திவாகர் திருந்த மாட்டார். நான் திரும்பி சொல்கிறேன் ப்ரோ, திவாகர் திருந்த மாட்டார். ஏன்னா அவர் திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெளியே இருக்கும்போது பல லட்சம் மக்கள் சேர்ந்து அடிக்கும் போது அவர் திருந்தலை, அவர் பண்ணுறதான் கரெக்டாக, அவர் மட்டும் தான் நியாயஸ்தான் சொல்லி சுற்றிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இங்கே சேதனை ஒரு ஆள் சொல்கிற விஷயத்தை அவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. மேபி திங்கக்கிழமை ஏதாவது கேமரா மடிப்பே நின்றுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களே சேதனை வந்து என்னை வச்சு ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணுறாரு, இந்த நடிப்பு அரக்கனோட ஃபேன்ஸை வந்து அவர் எடுக்க பார்க்குறாரு, அதனால என்ன டவுன் பண்ணுறாரு, அவரெல்லாம் வந்து நடிக்க லாக்கியே கிடையாது, என்னோட நடிப்புக்கு வந்து ஒரு 30% தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பேசுவாரு. வேணாம் பாருங்க, எங்கேயா ஒரு இடத்துல கண்டிப்பா பேசுவாரு. ஆனா சேதனை வச்சு செதுக்கிட்டாப்ல, சேதனை ஏகப்பட்ட டாபிக் வச்சு செதுக்கிட்டாப்ல. தண்ணி பழம் திருந்துனா ஓகே, திருந்தனா கண்டிப்பா வருந்தும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கான எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் 1 செகண்ட், நேற்று அந்த எபிசோட ஃபுல்லாக உட்காந்து கரெக்டாக பார்த்து லைவ் வராததுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது ப்ரோ, ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது ப்ரோ. ஏன்னா கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், டே 1லேருந்து பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த ஒரு நல்ல ஒரு எபிசோட மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பயங்கர கில்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மன்னிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.